அடுத்த ரவுண்ட் ஒன் மேட்ச். இந்த மேட்ச் யாராங்க பார்த்தீங்கன்னா திருச்சி காஜாமலை வெர்சஸ் இழுப்புக்குடிப்பட்டி. டாஸை வின் பண்ண காஜாமலை ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. 4 ஓவர் மேட்ச் 3 bowler யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மனா சிவா, லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்லையும். நான் செகஷனில் சரவண். முதல் பால் யுவராஜ் அவர்கிட்ட நல்ல லைன் லென்த் ஆன் டார்கெட் வச்சாரு. ரெண்டாவது பந்து நகர்ந்து வந்து லைன் ஆஃப் த பாலை கவர் பண்ணி ஆட பார்த்தாரு. இந்த தடவை ட்ரிவன் அலாங் த கிரவுண்ட் லாங் ஆஃபில் உங்களுக்கு சிங்கிள் கிடைக்கும். யுவராஜ் டு சரவண். இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து லேட்டாக பட்டிருக்கு. சரியா பால் இந்த பந்து பிச்சை யூஸ் பண்ணி நல்லாவே போட்டுருக்காரு. அவர் முதல் பால் எப்போ ஆன் டார்கெட் வச்சாரோ சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்க வேண்டிய நேரத்தில் விட்டுட்டாங்க. கரெக்டாக பார்த்து எடுத்துருக்கணும். சிங்கிள் டபுளாக மாறி இருக்கு. ஃபோர்த் ஒன் யுவராஜ் அவர்கிட்ட வந்து அகெயின் ஷார்ட் பிச் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் 1 bounce வார்னிங் கொடுத்துருக்காங்க. டாட் பால் எந்த பந்தம் 2 more remaining. பர்ஃபெக்ட் லென்த்துங்க. எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் வேறு கிடச்சிருக்கு. அவுட் சைட் ஆஃப் சேனலில் அடுத்த டாட்டா போட்டிருக்காரு. லாஸ்ட் 1 more remaining. ஸ்டெம்ஸை ஓப்பன் பண்ணி நின்னாரு. அகைன் டாட் பாலுங்கிறத தாண்டி இந்த வந்து செம பேசுங்க. 6 பாலில் இந்த கடைசி பால் செம பேஸாக போட்டிருக்காரு. ஏண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் 3 ரன் தான் விட்டு கொடுத்துருக்காரு இது வரைக்கும். இவங்களை விக்கெட் விடாமல் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க சிவா மற்றும் சரவணன். செகண்ட் ஓவர் பிரதீப் ஃபர்ஸ்ட் பால். அவருக்கு ஈஸி பிக்கிங் அமையன்னு பார்த்தா எதிர்காத்துல அடிக்க வச்சு விக்கெட்டாக மாறி இருக்கு. ட்ரிக்கியாக மாறிடுச்சுன்னு சொல்லுவேன். ஆல்வேஸ் எப்போதுமே ஒரு ட்ரிக்கி பால் தான் ஃபுல் டாஸ் பால். இந்த தடவை ஆப்போசிட் விண்டில் அடிக்க வச்சுருக்காங்க. கார்த்திக் ஸ்டேக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஸ்கிட்டி பாலாக மாறிடுச்சு. இந்த தடவை பர்ஃபெக்டாக லென்த்தில் வச்சுட்டாரு. ஸோ பேக் ஆஃப் லென்த்து இதில் அதிகமாக போடக்கூடிய ஆன் ஸ்பாட் போடக்கூடிய பவுலர் பிரதீப். எக்ஸ்ட்ரா பேஸ் பாடி அட்டாக் சிங்கிள் மாற்ற முயற்சி. விக்கெட் கீப்பர் கலெக்ட் பண்ண டைம் ஆகும். அதுக்குள்ளேயே ஓடிருக்காங்க ஒரு ரன். சரவணன் ஸ்ட்ரைக்கில் ஸ்லாட்டில் இருந்ததை குறுக்க போனார். 1 bounceல ஏமாத்திருச்சுங்க. குத்தி திரும்பிச்சு. அதான் காட்டுறாருங்க ஃபீல்டர். அவரை குத்தம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அங்கே எதில் குத்திச்சுன்னு தெரியல. ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. கரெக்டான டைமிங்கில் தான் வந்தார். பவுண்ட்ரி அங்கே ஃப்ளாட் பேட்டிங் லாங் ஆஃப் ஃபீல்டர் கிளியர் பண்ண வாய்ப்பு கிடையாது. யுவராஜ் அவர்கள் முதல் ஓவர் போட்ட யுவராஜ் அவர் கையில் விழுந்திருக்கு. ஸோ இந்த ஓவரில் 2 விக்கெட்டாக மாறி இருக்கு. ஒன்று வந்து ட்ரிக்கியாக லக்கியாக ஒரு ஃபுல் டாஸ் பால் அது விக்கெட் அள்ளி கொடுத்துச்சுன்னு பார்த்தா இந்த தடவை அவரோட ஸ்ட்ராங் ஜோனில் போட்டு விக்கெட் அள்ளியிருக்காரு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் அதே ஃபீல்டர் டிரைவுக்கு போட்டாங்க. லாஃப்டர் டிரைவ் கையில் போய் விழுந்து பேக் டு பேக் 2 விக்கெட்டு. மொத்தமாக இந்த ஓவரில் மட்டுமே 3 விக்கெட்டு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 8. இது வரைக்கும் 3 விக்கெட் விட்டுருக்காங்க இழுப்பக்குடி. நெக்ஸ்ட் ஓவர் போட யுவராஜ் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர். அவர் போட்ட ஃபர்ஸ்ட் ஸ்பெல்லு நல்லா போட்டு போயிருந்தார். 3 ரன் தான் எனக்கு தெரிஞ்சு கன்சீட் பண்ணியிருந்தார். ஃபர்ஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா பேஸ் உள்ளே பூந்து வந்திருக்குங்க. ஸ்னீக் த்ரூ த பேட்ஸ்மேன் சொல்கிறது தான். ரெண்டாவது வந்து கார்த்தி ஸ்டேக்கில் அவுட் சைட் ஆஃபில் வந்துச்சு. அவுட் சைட் ஆஃப்லேயே டிரைவுக்கு போனார். 1 ரன். நியூ பேட்ஸ்மேன் ஸ்டேக்கில் இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து பாடம் ஆஃப் த பேட்டில் எடுத்து பேக் ஆஃப் லென்த் பெருசாக எம்பல் அந்த பந்து எல்லாத்தையும் ஏமாத்திருச்சு. ஸ்டெம்ஸ்லேருந்து ஐயோ சரியான கீப்பிங். 1 ஹேண்ட் நல்ல ரிசீவ். விக்கெட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரில அது எட்ஜுன்னு. பட் நல்ல டேக்கிங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். லாஸ்ட் 1 more remaining இந்த ஓவரில். நியூ பேட்ஸ்மேன் அவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து கவர் டிரைவ் அவுட் சைடே சிங்கிள். ஓவர் முடியுது. 3 ஓவர் முடிவில் 11 ஸ்கோர். 4 விக்கெட் இருக்காங்க இது வரைக்கும். ராஜ் ஸ்ட்ரைக்கில் பிச்சுக்கிட்டு போயிருக்கு. கரெக்டாக ஏற்றி வச்சுருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் ஹரி நியூ பேட்ஸ்மேன். அவரோட பேர் சொல்ல மறந்துட்டேன். இந்த ஓவர் தினேஷ் போட்டுட்ருக்காங்க. செகண்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. ஃப்ளாட் பேட்டிங். இந்த தடவை டிஸ்டன்ஸ் போயிடும் தோணுது. யார் நீ 6 கொடுத்துட்டாருங்க. பட் எஃபர்ட்டு 200% எஃபர்ட். இது சரியான எஃபர்ட்டு. பட் மச் நீடட் 6ன்னு சொல்லலாம். ஹரி அவர் கையிலேருந்து வந்திருக்கு. ஷார்ட் பிச்சர் பாலை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு. கேபிட்டலைஸ் பண்ணிட்டாரு. அடுத்த வந்து அவுட் சைட் ஆஃபுக்கு வந்திருக்காரு. பேக் ஆஃப்லேருந்து போன பால் வைட் ரீப் அந்த மாதிரி பெருசாக எம்பலங்க பேசியே கொடுக்காம போட்டார். பிச்சை யூஸ் பண்ணி ஷார்ட்டாக போட்டாலும் லாங் ஆனில் ஒரு ரன். லாஸ்ட் 2 more ராஜ் ஸ்டேக்கில் பாடம் ஆஃப் த பேட்டில் பட்டுச்சு. ஒரு ஈஸி விக்கெட்டாக அமைஞ்சிருச்சு. 6 அடிச்ச பேட்ஸ்மேன் ஆட்டமிலேருந்து வெளியே. இவர் வெளியே போல, அவர் வெளில வந்துட்டார். முக்கியமான பந்து 1 more remaining முதல் இன்னிங்ஸில்.
டாப் எஜ் ஆயிருக்கு. டிரைவுக்கு போனார். காட்டன் போல்டுக்கு தினேஷை வந்து பிடிச்சி கொடுத்துருக்காரு. ஸோ விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க. காஜாமலைக்கு டார்கெட் 21 ரன். இது வரைக்கும் 6 விக்கெட் விட்டுருக்காங்க இழுப்பைக்குடி. ஸோ சேஸுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்னா ஸ்ட்ரைக்கில் சரவணன், நான் ஸ்ட்ரைக்கர் சேர்ந்தால் சபா இருக்காங்க. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ராஜ். ஃபர்ஸ்ட் பால் சேஸில் ஓய்யோ டூ க்ளோஸாக வந்துச்சுங்க. ஒட்டியோட பார்த்தாரு. பேட் ஃபேஸை ஓப்பன் பண்ணி டாட் பால். ரெண்டாவது பந்து ஃபுல்லர் பந்தாக வந்தார். அவரை தடுக்க பார்த்துருக்காரு. தடுத்து இருக்காரு. செகண்ட் டாட் கன்சிக்யூட்டிவா. தேர்ட் பால் நல்ல பேஸோட போட்டார். ஸ்டம்ப் லைனில் வர பார்த்தாரு இந்த தடவை. ஒரு ரன். சபா அவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து இந்த மேட்ச்சில். உள்ளே வந்த பந்து ஃபாஸ்ட்டாக எடுத்தார். குத்தி போயிடுமோ தோணுது. எஸ், 1 பவுன்ஸ் பவுண்ட்ரி. ஃபீல்டரை விட்டு நல்லா விலகிருச்சு. லாங்கான ஃபீல்டரை விட்டு. லாஸ்ட் ஓவர் ரிமைனிங். ஒரு ஸ்லோ ஓவர் 1 சரியாக போட்டாருங்க. பேக் ஆஃப் த ஹேண்டில் மாதிரி. ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன். பிக் ஷாட்டுக்கான முயற்சி எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சு. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7. விக்கெட் விடாமல் ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க காஜாமலைக்காக ஓப்பனிங் பேட். செகண்ட் ஓவரோட பழனி வந்திருக்காங்க. முதல் பால் யார்கரா வந்தார். நல்ல டெலிவரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. தடுக்க முடியல. சிங்கிள் எடுத்துட்டாங்க. செகண்ட் பால் சபா ஆன் ஸ்ட்ரைக். ஓவர் பிச் பால். பேட்டுக்கு அடியிலேயே ஃபீல்டரை விட்டு வைடாக போயிடும். கண்டிப்பாக குத்தி டேர்ன் ஆயிருக்கு. டைமிங் கிடைக்க டபுள் எடுக்கிறாங்க. நேருக்கு நேராக போக பார்த்தாரு. ஃபீல்டர் இருக்க பக்கமானு பார்த்தா 1 பவுன்ஸில் ராஜ் கைக்கு போயிருக்கு. லாங் ஆஃப் ஃபீல்டர் ஸ்ட்ரெயிட்டாக வந்து எடுத்து போட 1 ரன். சரவணன் ஸ்ட்ரைக்கில் எட்ஜ் அண்ட் கான். லோ கேட்சுங்க. செமையாக பிடிச்சி கொடுத்துருக்காரு விக்கெட் கீப்பரிங்க. ஸோ பட்டோனே தெரியும் அவர் நடந்துட்டார். ஸ்ட்ரைக்கில் ஹிட்மேன் காமேஷ் இந்த மேட்ச்சில் அவர் ஃபேஸ் பண்ண முதல் வந்து ஸ்டம்ப் லைன் மேலே வருது. ஃபாஸ்ட்டாக எடுத்துட்டார். பெருசாக எம்பளை வந்து 1 more remaining. இந்த பால் ஏமாற்றி போட்டார்னு சொல்லலாம். பேசியே கொடுக்காம லைட்டாக தூக்கி போட்டார். வந்து எம்பாமல் போயிடுச்சு. 2 ஓவர் முடியல. 11 ஸ்கோர். 1 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும் காஜாமலை. அடுத்த ஓவர் போட ராஜ். அவருக்கான செகண்ட் ஓவர். 12 பாலில் 10 தேவை. ஸ்லோவர் 1 ஏமாற்றி போட்டாருங்க. சரியான வந்து ஃபர்ஸ்ட் பால் டவுன் த கிரவுண்டில் டக்குன்னு ஃபாஸ்ட்டாக எடுக்கக்கூடிய பேட்ஸ்மேன். நேராக ஃபாஸ்ட்டாக போடல. ஸ்லோவாக போட்டார் கட்டரோட. செகண்ட் பால் எக்ஸ்ட்ரா பேஸ். இந்த தடவை ஃபுல்லர் பந்து பெருசாக எம்பவே இல்லை இவரோட ஆக்ஷனுக்கு. தேர்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு. அவர் ஒரு ஷார்ட்டை போட்டார். ஃபீல்டரை தாண்டி போயிருக்கு. ஜஸ்ட் கிளியர் பண்ணியிருக்கு அந்த இடத்துல. ஓய்யோ பின்னாடி பிச்சுட்டு போயிடுச்சு. காமே ஸ்ட்ரைக்கில் வெயிட் பண்ணி ஆட பார்த்தாரு. ஒன் மோர் மீனிங் இந்த ஓவரில் பேட்டை வச்சு 1 ரன் எடுத்துட்டாரு. ஸ்கோர்ஸ் லெவலாக இதோட. ஸோ லாஸ்ட் ஓவர் முதல் பால் வைடு. ஸோ மேட்ச் முடிஞ்சு. மேட்ச் 1 பை திருச்சி காஜாமலை.